உழைக்கிறதுக்குன்னே பிறந்தது மாதிரி காளமாடு மாதிரி சில பேர் இருப்பாங்க, கழுத மாதிரி இருப்பாங்க. உழைச்சி உழைச்சி ஓடா போனேன்னு வேறு சொல்லுவாங்க. ஏன்? நான் உங்களுக்காக உழைச்சி ஓடா போனேன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் சிம்பத்தி தேடிப்பாங்க. எதுக்கு? உனக்காக காலத்தை செலவிடு, நேரத்தை செலவிடு. அப்போ தான் நீங்களும் சந்தோஷமாக நடத்து. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சிம்பத்தி தேடும். என்னை பற்றி ஏதாவது கவலை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு தெரியுமா? யாருக்கும் என்னை பற்றி கவலை இல்லை. இது 2வது கேஸ். 3வது என்ன சொல்லுது? அது எந்த விஷயம் பண்ணாலும் அதில் தன்னுடைய அந்த பிரமிப்பை பார்க்கிறது. இந்த வாழ்க்கை எவ்வளோ பெருசு, நானும் சந்தோஷமாக இருக்க முடியும், அடுத்தவங்களையும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். ஒவ்வொரு இடத்திலும் நான் சந்தோஷமாக இருந்த அடுத்தவர்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அவ்வளோதாங்க வாழ்க்கை. திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு சொன்னாலும் அந்த துக்கத்திலும் அந்த துவண்டு ஏதோரம் வச்சுக்கிட்டு அப்படியே மனதை வேதனைப்படுத்தி அந்த மனதை அப்படியே ரணப்படுத்தி